ஆனா மறுமையினுடைய அந்த ஒன்று சேர்க்கக்கூடிய இடம் இருக்கு பாருங்க, ஓப்பன். யாரும் மறைவா இருக்க முடியாது, எல்லாத்தையும் எழுப்பிடுவான். நீ நினைச்சா புள்ள பத்துக்கிற முடியுமா? இதையெல்லாம் கொடுக்கறது யார்? எந்த சக்தி கொடுக்குது? சரி, ஏன் ஓட முடியாது ஒளிய முடியாது சொன்னோம்? எதுக்காக வேண்டி இவ்வளவு பெரிய போராட்டம்? எதற்காக வேண்டி இவ்வளவு பெரிய முயற்சி? 24 மணி நேரம் கொடுத்தாலும் வேலை பார்த்து உழைக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறவங்க எதுக்காக வேண்டி? அந்த அளவுக்கு ஆடு மாடுகளை விட ஆடைகளில் கேவலமாக வர்றாங்க. அவங்கள பத்தி பேசல. நீ என்னமா கேட்டுட்டீங்க? அன்னைக்கு விஷயம் ரொம்ப மோசமா இருக்கும். யாருடைய உள்ளத்தில் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிற கலிமாவை பரிசுத்தமான முறையில் சொன்னாங்களோ, மறுமையில அல்லாஹ் உங்கள்கிட்ட என்ன செய்வான்? பேசுவான். அல்லாஹ்வுக்கு உங்களுக்கு இடையில எந்த விதமான மொழிபெயர்ப்பாளரும் இருக்க மாட்டார்கள். தாயை விட்டு விரண்டு ஓடுவான், சகோதரரை விட்டு விரண்டு ஓடுவான், தந்தையை விட்டு விரண்டு ஓடுவான், மனைவியை விட்டு விரண்டு ஓடுவான், பிள்ளைகளை விட்டு விரண்டு ஓடுவான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கல் அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அர்ஸலஹு பில் ஹக்கி பஷீரன் வ நதீரா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. شر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்பிற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் எல்லாமல்ல அல்லாஹ் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட உயர்வான மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்மை எல்லாமாக்கி, அதிலும் குறிப்பாக ஜும்மாவுடைய கடமையை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்த சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலும் இன்னும் பிற சந்தர்ப்பங்களில் இஸ்லாமிய மார்க்க விளக்கத்தை பெறக்கூடிய நாம் பெறுவதோடு நின்று விடாமல் நிறுத்திவிடாமல் செயல்படுத்தக்கூடிய மக்களாகவும் செயல்படுத்தாத பிற மக்களை செயல்படுத்த தூண்ட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த ஜும்மா உரையை துவங்குகிறேன். இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு யஜ்மஉன் நாஸ், அனைவரும் வந்து சேரும் இடம் அல்லது ஒன்று சேரும் இடம் என்ற தலைப்பின் கீழ் சில விஷயங்களை பார்க்க இருக்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், வாழக்கூடிய பூமி, வாழக்கூடிய சூழல், வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டங்கள் எல்லாம் நாம் இந்த வாழ்க்கையில் நிலையாக இருந்து விடுவோம். இந்த வாழ்க்கை தான் நமக்கு வெற்றியை கொடுக்க போகிறது. இதில் உழைத்து நாம் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் தான் நம்மை மேம்பட்டவர்களாக இந்த உலகத்தில் அடையாளம் காட்டப் போகிறது. எனவே இந்த உலகத்திற்காக வேண்டி கிடைக்கப்பட்ட அத்துணை நேரங்களையும் உடல் வலிமைகளையும் அறிவு திறன்களையும் எல்லாவற்றையுமே இந்த உலகத்திற்காக வேண்டி பயன்படுத்தி நாம் வாழலாம் என்ற போக்கோடு இன்றைக்கு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஏராளமான மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் இஸ்லாமியர்களும் விதிவிலக்கான சொன்ன இல்லை. அதனால தான் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், மார்க்கம் அப்படிங்க போகும்போது மார்க்கத்துக்காக வேண்டி ஏதோ அப்படி வேண்டா வெறுப்பாகவோ அல்லது விரும்பி அப்படி கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு பாக்கி உலகத்துக்காக வேண்டியே அப்படியே மூழ்கி விடக்கூடிய சூழலை பார்க்குறோம். ஆனால் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாருக்கும் எல்லா விதமான பிரச்சனைகளும் சந்தேகங்களும் கருத்து வேறுபாடுகளும் எல்லாமே இருக்குது. எதுலேயுமே கருத்து வேறுபாடு இல்லாத ஒன்றே கிடையாது.
ஆனால் ஒன்றில் மட்டும் யாருமே என்ன செய்யலை, கருத்து வேறுபாடு கொள்ளலை. மரணம் அப்படிங்கிறதுல யார்கிட்டயாவது போய் மரணம் இல்லையா இருக்கா அப்படின்னா இருக்குது இல்லை டிபேட்லாம் வைக்க மாட்டாங்க, எல்லாருமே ஒத்துக்குருவாங்க. இதை ஏற்காத ஆள் உலகத்தில் யாருமே கிடையாது. எல்லாரும் ஒத்துக்கொண்ட ஒன்று, எல்லாரும் ஏற்றுக்கொண்ட ஒன்று, எல்லோரும் ஏகோபித்து இருக்கக்கூடிய ஒரே ஒன்று உலகத்தில் இதான். பாக்கி எல்லாத்திலுமே எதிர்மறை இருக்கும். மரணம் அப்படின்னு சொல்லி அந்த விளிம்புக்கு உலகத்தில் உள்ள எல்லாருமே பெயர்றாங்க. குல்லுமன் அலைஹா ஃபான், எல்லாமே அழியக்கூடியதான். வயபுகா வஜ்ஹு ரப்பிக தில் ஜலாலி வல் இக்ராம், அல்லாஹ் மாத்திரமே நிலைத்திருக்க போகிறான். வேறு யாருமே நேசிக்க முடியாது, இருக்க முடியாது. எல்லாத்தையும் அல்லாஹ் அழிச்சிருவான். கடைசியாக மலக்குகள் உட்பட எல்லாமே என்ன செய்ய போகிறாங்க, அழிக்கப்பட போகிறாங்க. அப்போ அழியாத ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவன் தான் அல் ஹை அல் கையூம் அப்படிங்கிறான். நித்திய ஜீவன் அவன் தான், நிரந்தரமானவன் அவன் தான். இப்போ அவன் தான் சொல்கிறான், நீங்கள் எல்லாம் அழிய போகிறீங்க, அழிஞ்சிருவீங்க, அதில் உங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. ஆனால் அழிஞ்ச பிறகு ஒன்று சேருவோம்ல, அதில் மாற்று கருத்து இருக்கு. அதனால தான் என்ன செய்யறான், அன்றைக்கு உலகத்தில் நாம் அழிய போகிறோம், நம்முடைய உடம்பை பூமி திங்க போகுது, இருக்கிற வரைக்கும் நல்லபடியாக வாழ்ந்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி வாழ்வதற்காக வேண்டி என்ன செய்கிறான், இந்த உலகத்தில் தன்னை தயார்படுத்தி கொண்டு வாழ்கிறான். ஆனால் இஸ்லாம் சொல்லுது, எல்லாரும் ஒன்று சேர போகிறீங்க, எல்லாத்தையும் ஒன்று கூட்ட போகிறோம், ஒன்று கூட்டக்கூடிய அந்த நிகழ்வு நடக்க போகுது அப்படின்னு சொல்லி இஸ்லாம் சொல்லுது பாருங்க. அதை நோக்கி நம்முடைய பயணம் இருக்கணும். மரணத்திற்கு பிறகு அல்லாஹ் ஒன்று சேர்க்க போறான் பாருங்க. அந்த ஒன்று சேருதல்ல தப்பிக்க முடியாது யாருமே. இல்லைன்னா பிரச்சனை கிடையாது, இருந்தா யார் மாட்டுவ, இல்லைன்னு சொல்றவன் மாட்டிக்கிறவான்ல. அதாவது அல்லாஹ் சொல்றா திருமறை குர்ஆன்ல சூரத்து வாக்கியால 49 50வது வசனமாக, குல் நபியை சொல்லுங்கள், இன்னல் அவ்வலீன வல் ஆஹிரீன ல மஜ்மூஊன இலா மீகாத்தி யௌமின் மஅலூம். முந்திய ஆளு பிந்திய ஆளு, ஆதம்ல இருந்து கடைசியாக பிறந்தாங்க பாருங்க, எல்லாரையும் ஒரு குறிப்பிட்ட நாள், அந்த மறுமை நாள்ல எல்லாரையும் நாம் ஒன்று சேர்ப்போம் அப்படிங்கிறான். யாரும் தப்பிச்சிட முடியாது, எங்கிட்ட ஒளிஞ்சுக்கிற முடியுமா? இப்ப இது இருக்கு, ஒரு சின்ன ஆளாக இருந்தால் இங்கிட்டு சந்து இருக்குன்னா இங்கிட்டு ஒளிஞ்சுக்கிறலாம், அல்லது வெளியே போனால் அங்கிட்டு போயிடலாம், நம்ம இங்கிட்டு போகும்போது இங்கிட்டு வரலாம், எங்கிட்டு வேணாலும் போய் ஒளியலாம். ஆனால் மறுமையினுடைய அந்த ஒன்று சேர்க்கக்கூடிய இடம் இருக்கு பாருங்க, ஓப்பன். யாரும் மறைவாக இருக்க முடியாது, எல்லாத்தையும் எழுப்பிடுவான், எல்லாத்தையும் ஒன்று சேர்ப்பான். யாரும் போய் எங்கேயும் ஒளிய முடியாது, ஓடவும் முடியாது, ஒளிய முடியாது. ஓடுவான், எவ்வளோ தூரம் ஓடுவான், எங்கே ஓடுவான், எதை நோக்கி ஓடுவான், எங்கே போனாலும் அதுதானே. எங்கே போனாலும் மைதானம், வெட்ட வெளி, அதில் தான் எல்லாம் ஒன்று சேர்க்க போகிறான். எங்கே தப்பி போகிற? அப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்ப்போம் அப்படிங்கிறான். வலக்கது அலிம்னல் முஸ்தக்திமீன மின்கும் வலக்கது அலிம்னல் முஸ்தஹ்ரீன். சூரத்து ஹஜ்ஜில் 24 25வது வசனமாக சொல்லும் போது, உங்களில் முந்தியவர்கள் பிந்தியவர்கள் எல்லாத்தையும் நாம் அறிஞ்சிருக்கிறோம். இன்ன ரப்பக ஹுவ யஹ்ஷுருஹும், அவன்தான் உங்களை எழுப்ப போகிறான், ஒன்று கூட்ட போகிறான் என்று அல்லாஹ் சொல்றான். படைச்சது நான், படைச்சது நீயா படைச்சுக்கிட்டியா? அப்ப அதை ஏத்துக்கல அப்படின்னு சொன்னா இவன் என்ன செஞ்சிருக்கணும், இவன் தன்னுடைய படைப்பு, தன்னுடைய பிறப்பு இறப்பு, தன் மூலமாக பிறக்கக்கூடிய இறக்கக்கூடிய எல்லாத்தையும் நீ நிர்ணயம் பண்ண முடியல, பண்ண முடியல. நீ நினைச்சா புள்ள பத்துக்கிற முடியுமா? நீ நினைச்சால் பிள்ளையை உருவாக்கி கொள்ள முடியுமா? நீ நினைச்சால் ஆம்பளை பிள்ளையை உருவாக்கி கொள்ள முடியுமா? நீ நினைச்சா பொம்பளை பிள்ளையை உருவாக்கி கொள்ள முடியுமா? அப்ப எவ்வளவு பெரிய மடத்தனம் பாருங்க. இதெல்லாம் கொடுக்கறது யாரு அப்படிங்கிறான். இதையெல்லாம் கொடுக்கறது யார்? எந்த சக்தி கொடுக்குது? அந்த சக்தி தான் சொல்லுது, எப்படி உன்னை இங்க கொடுத்தானோ, உனக்கு கொடுத்தானோ, இந்த உலகத்தில் கொடுத்திருக்கிறேனோ எல்லாவற்றையும் ஒன்று சேர்ப்பேன் அப்படிங்கிறான். யாரும் என்ன செய்ய முடியாது, அதில் மிஞ்ச முடியாது. சரி, ஏன் ஓட முடியாது, ஒளிய முடியாது சொன்னோம்? யௌமனு சய்யுரல் ஜிபால், மலைகள் எல்லாம் தூள் தூளாப்பட்டு பெயர்க்கப்பட்டுரும். இப்படித்தானே பார்க்குறோம். இந்த பில்டிங் இருக்கு, அந்த பில்டிங் இருக்கு, அங்கே போய் ஒளியலாம், மரத்துக்கு பின்னாடி ஒளியலாம், மலைக்கு பின்னாடி ஒளியலாம், எதற்கு பின்னாடி வேண்டாலும் ஒளியலாம் நினைக்கிறோம் பாருங்க. நீங்க பார்க்கும் பொழுது உங்களுக்கு மழை தெரிஞ்சுன்னு சொன்னா அந்த மலையும் பெயர்த்து விடப்படும், சுக்குநூறா போயிடும், தூள் தூளா ஆகி போயிடும். அடுத்து என்ன நடக்க போகுது? பத்தரல் அர்ல பாரிசா,
பூமியை வந்து வெட்ட வெளியாக ஓப்பன் பிளேஸாக நீங்க பார்ப்பீங்க, ஒண்ணுமே இருக்காது. ஹஷர்னாகும், அதுல தான் உங்களை ஒன்று கூட வைக்க போறோம். ஃபலம் நுகாதிர் மின்ஹும் அஹதா, அதுல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது அப்படிங்கிறான். சூரத்து கஹ்ஃப்ல 47வது வசனமா அல்லாஹ் சொல்றான். எப்படியா தப்பிச்சு போயிருவேன், எங்க போவ? அப்ப எல்லாரும் ஒன்று சேரக்கூடிய இடம், ஒன்று கூட்டக்கூடிய இடம், ஓப்பன் இருக்கக்கூடிய அந்த மைதானம் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். சரி, பூமிண்டா இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறோமே, பூமிங்கிறது ஒரு குறிப்பிட்ட பகுதி. அதுல பார்த்தீங்கன்னு சொன்னா கடல் அப்படிங்கிறது இருக்கு. இன்னைக்கு என்னென்னமோ பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்ப இந்த பூமியை பற்றியும் சொல்லி ஆகணும் இல்லையா? நீங்க வந்து ஒன்று சேர போறீங்க, வெட்ட வழியாக இருக்க போது, மைதானமாக இருக்க போது, அந்த பூமியை நான் எப்படி வச்சு உங்களை ஒன்று கூட்ட போறேன்? யௌம துபத்தலுல் அர்து கைரல் அர்லி வஸ்ஸமாவாத். இந்த பூமி இருக்காது, வேறு பூமியை நம்ம கொண்டு வருவோம் அப்படிங்கிறான். இன்னைக்கு உருண்டையா இருக்குது, அன்னைக்கு உருண்டையா இருக்குமா? அது அவன் கையில் இருக்கு. அன்னைக்கு ஆய்வு பண்ணி கண்டுபிடிக்க முடியுமா? அது குளோபா இருந்துச்சு, அன்னைக்கு வந்து குளோபா இருக்க மாட்டான், அது வேறையாக இருக்கும் அப்படிங்கிறான். இன்னைக்கு இருக்கக்கூடிய பூமியை நீங்க மணக்கண்ணால் பார்க்க முடியும். பார்த்தீங்கன்னா மேல் பரப்புல இப்ப முழிச்சுக்கிட்டு இருக்கிறோம், கீழ்ப்பகுதியில் இருக்கிறவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப உள்டாவா இருக்கு, நேர் மாற்றமா இருக்கு. அப்ப அந்த பூமியில வந்து எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்க கூடாதுங்கிறதுக்காக ரப்பு சொல்றான், யௌம துபத்தலுல் அர்து கைரல் அர்ல் வஸ்ஸமாவாத். இந்த பூமி இருக்கிறது, அதுவும் சரி வானமும் சரி, எல்லாமே வேறாக மாற்றப்படும், வேறு பூமியாக இருக்கும். நீங்க நினைச்சிருக்கிற மாதிரி உள்ள இந்த பூமி இருக்காது. அப்ப அந்த சந்தேகம் கொள்றியா? அதுக்கு வேலை இல்லை அப்படிங்கிறான். வபரசூலில்லாஹில் வாஹிதுல் கஹ்ஹார், அந்த ரப்புக்கு முன்னாடி அடக்கி ஆளக்கூடிய ஒருவனாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு முன்னாடி எல்லாரும் வெளியே வந்து ஒன்று சேர்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்க முடிகிறது. அதே போல அடுத்து சூரத் காஃப்ல 44 சொல்லும் பொழுது, யௌம தஷக்ககுல் அர்து அன்ஹும் சிராஆ, பூமி வேகமாக பிளந்து விடும். ஏன்னா எல்லாமே பிளந்து அது வேறாக மாற்றுவதற்கான எல்லா வேலைகளையும் நான் செய்கிறேன் அப்படிங்கிறான். ذَلِكَ حَشْرٌ عَلَيْنَا يَسِيرٌ, அதுதான் ஒன்று கூடக்கூடியது, அது நமக்கு ரொம்ப லேசு அப்படிங்கிறான். நீ நினைக்கிற மாதிரி உள்ளப்பா, எனக்கு எல்லாமே லேசு தான் ஆகு அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு கட்டளை தான், ஒரே ஒரு கட்டளை தான் போடுவேன். ஆகுன்னு சொன்னா அது எல்லாமே ரெடியாகி போயிடும். அவ்வளவு பெரிய வல்லமை உள்ளவை தான் அந்த மறுமையில் ஒன்று சேர்க்க போகிறான் அப்படிங்கிற செய்தியை திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யௌமல் கியாமா யுஹ்ஷருன் நாஸ் யௌமல் கியாமா, மறுமையில மனிதர்கள் எல்லாம் எழுப்பப்படுவார்கள், எழுப்பப்பட்டு ஒன்று சேர்க்கப்படுவார்கள். ஹுஃபாத்தன் உராத்தன் ஊர்லன், ஆடை இல்லாதவர்களாக, சுன்னத் விருத்த சேதனம் செய்யாதவர்களாக, நிர்வாணிகளாக எழுப்பப்படுவார்கள். அப்ப எல்லாம் நீட்டா இது மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வர்றதுக்கான அவகாசம் இருக்குமா? எல்லாமே இருக்குமா? எதுவுமே இல்லையே, எல்லாத்தையும் கழட்டிட்டு தானே அனுப்புனாங்க. எதுக்காக வேண்டி இவ்வளவு பெரிய போராட்டம், எதற்காக வேண்டி இவ்வளவு பெரிய முயற்சி? 24 மணி நேரம் கொடுத்தாலும் வேலை பார்த்து உழைக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறவங்க எதுக்காக வேண்டி? உள்ள கொண்டு வந்து அடக்க போறாங்களா? இல்லையே. ஆசையா போட்டுட்டு வந்திருக்கிறவங்க எல்லாரும் இன்னைக்கு என் உள்பட இதை கூட கழட்டிக்கிட்டு தான் உள்ள விடுவாங்க. வெள்ளை விளையர் என்று கீழே ஒன்று மேலே ஒன்று கட்டி அப்படியே கொண்டு இறக்கி விட்டுருவாங்க. முடிஞ்சு போச்சு. அந்த துணியை கொஞ்சம் நேரத்தில் என்ன செய்யறோம், சில நாட்கள்ல அது ஒன்றும் இல்லாமல் இத்து போயிடும். முடிஞ்சு போச்சா, நான் எப்படி இருக்க போறேன்? பிறந்த மேனியோடு இருக்க போறேன். அதானா? அதுக்கு பின்னாடி அந்த பூமி விரும்பிச்சு எல்லாம் வந்து 4 ரூபா சாப்பிடணும்னு சொல்ல சாப்பிட்டு போட்டு முடிஞ்சு போச்சு. இந்த பின்னாடி உள்ள எலும்பு மட்டும் இருக்கும், அதை வச்சுட்டு எல்லாத்தையும் எழுப்ப போறான். எழுப்பும் போது எப்படி இருக்கும்? பிறந்த மேனியாக எப்படி இருந்தோமோ அப்படிதான் வரப்போறோம். அப்ப அந்த நாளில் நாம் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு பெற்றவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்று சேரக்கூடிய அந்த இடத்தினுடைய அந்த நிலவரத்தை கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வர்றாங்க. இன்னைக்கு சின்ன லெவலில் அப்படி லேசா தூக்கிட்டா கூட நமக்கு வந்து அசிங்கமா தெரியுது. சில மாடுகள் வேணா அப்படி கட்டிக்கிட்டு வருவான், அல்லது இப்படி போட்டுக்கிட்டு வருவான். அவனை பத்தி பேசாதீங்க. நமக்கு அவனை பார்க்கும் போது கூச்சமா இருக்கு, அவளை பார்க்கும் போது வாந்தி கெடுக்கிற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு ஆடு மாடுகளை விட ஆடைகளில் கேவலமாக வர்றாங்க. அவங்கள பத்தி பேசல. நமக்கு லேசா விலகுது அப்படின்னு சொன்னாலே கூச்சமாக இருக்கிறது. இரவில் தான் படுக்கிறோம், இரவில் தான் படுக்கிறோம்.
கைலி தான் லுங்கி தான் கட்டிட்டு படுத்திருக்கிறான், போர்வைக்குள்ளதான் இருக்கிறான். ஏன்னா குவைத்துல போர்வையில இல்லாம இருக்க முடியாது. வெயில் காலத்திலே போர்வை, குளிர் காலத்திலே போர்வை, வெயில் காலத்திலே சுடு தண்ணி, குளிர் காலத்திலே சுடு தண்ணி. அப்படியாப்பட்ட ஒரு பூமி தான் இந்த பூமி. அதிகப்படுறா அப்படின்னு சொல்லி வெளியில் உள்ளவங்க யோசிக்க கூடாதுல்ல, அதுக்காக சொல்லிடுறேன். எல்லா நாளுமே சூடா இருக்கும் தண்ணி. காரணம் என்ன? குளிர் காலத்தில் ரொம்ப கூலா இருக்கும், தண்ணியை பயன்படுத்த முடியாது, ஹீட்டு தண்ணி தான் பயன்படுத்த முடியும். அப்ப சுடு தண்ணியா போயிடுதா? இப்ப சொல்ல வேண்டியது இல்லை. சில வீடுகளை சொல்றாங்க, நாங்க ரூமுகளை சொல்றாங்க திறந்தோம்னு சொன்னா ஆவி வருது அப்படிங்கிறாங்க. சுடுதண்ணிலேருந்து ஆவி வர்ற மாதிரி வருதான். போர்வை இப்ப எல்லாம் சூடா இருக்குல்ல, ஏசி போட்டோம்னா குளுகுது, போர்வை தேவைப்படுது. குளிர் காலத்துல குளிர் போர்வை தேவைப்படுது. இந்த போர்வைக்குள் இருக்கக்கூடிய கைலி சில வேளைகளில் லேசாக கொஞ்சம் கரண்டை காலுக்கு மேல அப்படி லேசா முட்டு வரைக்கும் வந்துட்டாலே கூச்சமாக இருந்து முழிப்பு வந்து அதை இழுத்து விட்டு படுக்க சொல்லுது. இதை யதார்த்த நிலவரம் தான். அப்ப இப்படியெல்லாம் நம்முடைய உடம்பை பாதுகாத்த நாம மறுமையில எழுப்பப்படும் போது ஆடை இல்லாதவர்களாக எழுப்பப்பட போகிறீர்கள் சொன்ன உடனே அம்மாக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. ஏன்னா அம்மா நிறைய இந்த மாதிரி சந்தேகத்தை தெளிவுபடுத்திடுவாங்க கேட்டு. குல்து யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, அன்னிசா வர்ரிஜாலு ஜமீஅன் யன்துரு பஅதுஹும் இலா பஅதின். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, ஆண்கள் பெண்கள் எல்லாரும் ஒண்ணா நிப்பாங்களே, அங்க வந்து சரி ரைட்டு நீங்க இப்படி தெரியாண்டுக்க, இவர் அப்படி தெரியாண்டுக்கட்டும், இது ஓ மனைவி மக்கள் அப்படியா இருக்க முடியும் இல்ல, எந்திரிச்சு அப்படியே நிக்க வைப்பா, எல்லாம் ஒண்ணா நிப்பாங்க. அதைத்தான் அம்மா கேட்கிறாங்க, எல்லாரும் ஒண்ணா நிப்பாங்களே, எந்தூர் பாலுகும் இலா பாலின், சிலர்கள் சிலரை பார்ப்பாங்களே. அப்ப அவுரத்தை மறைவிடத்தை பார்க்கறதுங்கிறது ஒரு கேள்விக்குரிய, பார்க்க கூடாது. அப்படி பார்த்தோம்னு சொன்னா தப்பே. கணவன் மனைவி இதை பார்க்கறது வேற, சட்டத்தை புரிஞ்சுக்கணும். அந்நியானுடைய அந்த மறைவிடத்தை செய், அந்நிய பெண்ணுடைய மறைவிடத்தை செய். அந்நியர்கள் ஆணுக்கு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணுக்கு பெண்ணாக இருந்தாலும் சரி, ரெண்டும் மாற்றியாக இருந்தாலும் சரி பார்க்கவே கூடாது. ஆக இப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் வந்து ஒன்று சேர்ப்பான்னு சொல்றீங்களே அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்டவொடனே, யா ஆயிஷா, ஆயிஷாவே ரலியல்லாஹு அன்ஹா, அல் அம்ரு அஷத்து மின் ஐ யன்துர பஅதுஹும் இலா பஅதின். நீ என்னம்மா கேட்டுட்டீங்க, அன்னைக்கு விஷயம் ரொம்ப மோசமா இருக்கும். இதை பற்றி உண்டான சிந்தனை எதுவுமே இருக்காது. எல்லாம் அவன் 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 அப்படியே இருந்துகிட்டு இருப்பான். அடுத்த ஆளை பார்ப்பதற்கான வேலையே கிடையாது. முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு செய்தி. இதுதான் மறுமையில அல்லாஹ் ஒன்று சேர்க்கக்கூடிய நிலைமை. இப்போ ஒன்று சேர்த்துருவான் இல்லையா? ஒன்று சேர்த்த உடனே என்னால நடக்க போகுது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி, காலநாஸ் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து மக்கள்கிட்ட வந்து அல்லாஹ்வுடைய தூதர் கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, ஹல் நரா ரப்புனா யௌமல் கியாமா. மக்கள் கேட்டாங்க அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட, நாங்கள் மறுமையில் எங்களோட ரப்பை பார்ப்போமா? ஏன்னா இப்போ ஒன்று சேர்க்க போகிறான், அடுத்து விசாரணை எல்லாம் இருக்கு. இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது நாங்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்து ஒரு செயலை செய்ய போறோம் அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே விளக்குறாங்க. அப்ப கேட்டாங்க கேள்வி, ரப்ப மறுமையில பார்ப்போமா? ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஹல் துலாரூன ஃபி ஷம்ஸி லைஸ தூனஹா ஸஹாபுன். இப்ப சூரியனை பார்க்குறீங்க, எந்த விதமான மேகமூட்டம் இல்லை. சூரியன் அதனுடைய இலக்கு இருக்குல்ல, அது எவ்வளவு தூரம் இலங்கிக்கிட்டு இருக்கிறதோ அதனுடைய அந்த முழு பவரை நீங்க பார்ப்பீங்களான்னு கேட்குறாங்க. ஆமா அப்படின்னாங்க. இப்போ இன்னைக்காவது அந்த ருத்துபால லேசா ஒரு மாதிரியா ஷேட் அடிக்குது இல்லையா? 2-3 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னா சூரியன் சொன்னா என்ன மாதிரியான பழுப்பா இருக்கு, என்ன மாதிரியான வெண்மையா இருக்குமோ அவ்வளவு வெண்மை தெரிஞ்சுல. அதைத்தான் கேட்குறாங்க. கேட்ட உடனே சொன்னாங்க, காலு லா யா ரசூலல்லாஹ், தெளிவாக தான் தெரியும், அது வந்து எந்த விதமான என்ன செய்யாது, திரையும் இல்லாம தெரியும். ஃபஹல் துலாரூன ஃபில் கமரி லைலத்துல் பத்ரி லைஸ தூனஹு ஸஹாபுன். காலு லா யா ரசூலல்லாஹ். அதே போல இரவு நேரத்தில் பௌர்ணமி நிலவு 13, 14, 15 பௌர்ணமி நிலவு முழு நிலவா வானத்தில் வந்துடும் இல்லையா? அந்த நிலவை எந்த விதமான மேகமூட்டாமல் இருந்தால், மேகமூட்டா இல்லாம இருந்தா எப்படி பார்ப்பீங்க? ரொம்ப தெளிவா பார்ப்பீங்களா? பார்ப்பீங்க. கால சொன்னாங்க, ஃபஇன்னக்கும் தரவுனஹு யௌமல் கியாமா, மறுமையிலே நீங்கள் பார்ப்பீர்கள். யார? ரப்ப நீங்க பார்ப்பீங்க. கதாலிக யஜ்மஉன் நாஸ் யௌமல் கியாமா,
மறுமையில மக்கள் எல்லாம் ஒன்று கூட்டப்படுவார்கள். மன்கான யஅபுது ஷையன் ஃபல்யத்பஹு ஃபயத்பஹு மன்கான யஅபுது ஷம்ஸ அஷம்ஸ. யாரெல்லாம் யாரை வணங்கினார்களோ அவர்களை பின்தொடர்ந்து அப்படியே போவாங்க. சூரியனை வணங்கினியா, சூரியன் தான் கடவுள் சொன்னியா, சூரியனை பின்பற்றி போவார்கள். வமன்கான யஅபுதுல் கமர அல் கமர வயத்பஹு மன்கான யஅபுது தவாகீஸ அத்தவாகீஸ். சந்திரனை யாராவது வணங்கியதுன்னு சொன்னா சந்திரனை பின்தொடர்ந்து போவீங்க. அதே போல இன்னும் மற்ற இதர விக்கிரகங்களை அல்லது இதர பொருள்களை நீங்க வணங்கியிருந்தீங்கன்னு சொன்னா அவைகளுக்கு பின்னாடி நீங்க போவீங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்போ யாரு எல்லாம் போயாச்சு. இப்போ தர்காவுக்கு போன தர்காவில் போய் நீ தான் எனக்கு பிள்ளையை தரணும், நீ தான் எனக்கு விசாவை தரணும், எனக்கு என் பிள்ளைக்கு நீ தான் பாஸ் ஆகி தர எதெல்லாம் கேட்டியோ நீ அந்த தர்காவாதிக்கு பின்னாடி போவ. அவர் தப்பிப்பார், அவர் நல்லவராக தப்பிப்பார். ஆனால் அந்த இணை வச்ச பாருங்க, அந்த இணை வச்சதுக்கு பின்னாடி உன்னுடைய கால் அப்படியே போயிட்டு இருக்கு. இப்படி எல்லாரும் இப்படி தான் போக போறாங்க. யார் யார் எங்க போனாங்களோ அவர்களை பின்தொடர்ந்து போயிடும். ரப்பை யார் வணங்கினாங்களோ அவங்க நிற்பாங்க. அவங்களோடு சில முனாஃபிக்கின்களும் இருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த நேரத்தில் ஹத்தா ஏத்தினா ரப்புனா ஃபீதா ஜானா, அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்வான், வஅலா ஃபீ கைரி சூரத்திஹி அல்லதி யஅரிஃபூன். அல்லாஹ்வை நாம அங்க போன உடனே அல்லாஹ் எப்படி இருப்பான் அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு கிடைச்சிடும். இங்கே நீங்க உருவம் போட்டக்கூடாது, போட்டீங்கன்னா பெரிய பிழையாயிடும். அல்லாவுக்கு இப்படித்தான் அப்படி சொல்லி ஏதாவது உருவத்தை கொடுத்துறீங்கன்னு சொன்னா தப்பா போயிடும். அப்படி கொடுத்துடக்கூடாது. அல்லாவுக்கு உருவம் இருக்கிறதா இருக்குது. அதான் அஹ்லுஸ் சுன்னah ஜமாவுடைய சரியான கொள்கை. உருவமற்ற இறைவன் அப்படிங்கிறது வழிகேடர்களுடைய கொள்கை. அப்படி சொல்லவே கூடாது. இப்ப என்ன நடக்க போகுது, அல்லாவை எப்படி நாம புரிஞ்சு வச்சிருக்கிறோமோ அப்படிங்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம்னு சொன்னா மறுமையில போன உடனே அல்லாவை நாம புரிஞ்சுக்கொள்ளுமா, அல்லாஹ்டா இப்படித்தான் இருப்பான்னு சொல்லி புரிய வச்சிருவா ரப்பு. அப்ப அல்லாஹ் என்ன செய்வான், வஅலா ஃபீ கைரி சூரத்திஹி அல்லதி யஅரிஃபூன். இவர்கள் அறியாத தோற்றத்தில் வருவான். ஃபயகூல் அன ரப்புக்கும், நான் உங்களுடைய ரப்புன்னு சொல்லுவான். ஃபயகூலுன நஊது பில்லாஹி மின்க, உன்னிடத்துல நாங்கள் பாதுகாப்பு தேடுறோம் அல்லாஹ்விடத்துல, நீ இல்லைன்னு சொல்லுவாங்களாம். ஏன்னா இங்க ரப்ப நம்ம வணங்கிட்டோம் இல்லையா, பார்க்கல இல்லையா, அங்க இந்த ரப்ப நமக்கு எப்படி இருப்பீங்கிறத காமிச்சிருவான். சுப்ஹானல்லாஹ், அந்த வித்தியாசம். ஏன் இங்க சரியா வணங்கினதுனால. இப்ப என்ன செய்வோம், அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடுவோமா, ஹத்தா ஹாதா மகாமுனா ஹத்தா ஏத்தினா ரப்புனா, நாங்க எங்க ரப்பு வர்ற வரைக்கும் இங்கே தான் இப்ப எங்கே நகல மாட்டோம்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா மற்றவெல்லாம் என்ன அதுக்கு பின்னாடி போயிட்டான் இல்லையா. அப்ப அல்லாஹ் வணங்கின நாம அங்கே நிக்கிறோம். அல்லாஹ் வேற உருவத்துல வந்தான் இல்லைன்னு சொல்லிட்டோம். திரும்ப அங்க சொல்றாங்க அல்லாஹ் வருகின்ற வரை இங்கே நாங்க நிற்போம். ஃபீதா ஜானா ரப்புனா அரஃப்னாஹு கால ஃபயேத்திஹிம் ஃபி சூரத்தி அல்லதி யஅரிஃபூன. அல்லாஹ் வருவான், எப்படி அவர்கள் அல்லாஹ்வை விளங்கி கொண்டிருந்தார்களோ அதே உருவத்தில் வந்து ஃபயகூலு சொல்லுவான், ஆன ரப்புக்கும், நான் தான் உங்களுடைய ரப்புன்னு சொல்லுவான். ஃபயகூலுன, அப்போ மக்கள்லாம் சொல்லுவாங்க, அல்லாஹ்வை வணங்கியவர்கள் சொல்லுவாங்க, அன்த ரப்புனா, நீ தான் எங்களுடைய ரப்புன்னு சொல்லி ரப்பை புரிஞ்சுக்கிறோம், ரப்பை பார்த்துருவோம். எப்படி முழுமையான சூரியனை முழுமையான சந்திரனை எந்த விதமான மேகமூட்டமல் இல்லாமல் தெளிவாக பார்ப்போமோ அதுபோல ரப்ப பார்த்துருவோம். இப்ப எல்லாரும் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல என்ன நடக்க போகுது, வயுதுரபு ஜஸ்ருன் அலா ஜஹன்னம. அப்ப நரகம் இருக்கும், நரகத்துக்கு மேல ஒரு பாலம் அமைக்கப்படும். ஒன்று சேர்ந்து எல்லாரும் ஒரு சேர போகக்கூடிய ஒரு இடமாக காட்டப்படக்கூடிய செய்தியே இது ஒன்று. அப்ப சிராத் என்று சொல்லக்கூடிய அல்லது ஜஸ்ரு என்று சொல்லக்கூடிய பாலம் அமைக்கப்படும். ஃபஅகூன அவ்வளம யஜூஸுஹு வ தஅவத்து ருசுல் யௌமைதின் அல்லாஹும்ம சல்லிம் சல்லிம். நான் தான் அதை முதல்ல கடப்பேன் அப்படிங்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெரிய பாக்கியவானுங்க.
அதுக்கடுத்து தூதர்கள் எல்லாம் சொல்லுவார்கள், அல்லாஹும்ம சல்லிம் சல்லிம், ஈடேற்றத்தை கூட அல்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வார்கள். அல்லாஹ் வபிஹி கலாலீமுன் மிஸ்ல ஷௌகி சாதான், சாதானுடைய முள் இருக்கிறதே அதே போல அந்த ஒரு கொழுவிகள், அந்த முள்ளுடைய அந்த கொக்கி இருக்கும். ஹல் ததுரோட ஷவுக்க சாதான், சாதானுடைய அந்த முள் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? காலு நாம் யார சொல்றது, நாங்கள் தெரியும், பார்த்துருக்கிறோம். அப்ப அதே போன்று இருக்கும். அவர்களுடைய அமலுக்கு தகுந்தவாறு அதை வேகமாக கடப்பார்கள். சிலர்கள் கடக்க முடியாது, அமல்கள் இருக்காது, அதை அப்படியே பிடிச்சி இழுத்து உள்ள போட்டுரும்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை பண்றாங்க. வந்து சேர்ந்த உடனேயே நீங்க ஒரு இருக்கு, ஒரு வழி, அந்த வழியை கடக்கிறதுல உங்களுடைய ரிசல்ட் தெரிஞ்சு போயிடும். அதுல ஒண்ணுதான் இந்த பாலங்கள் அமைக்கப்பட்டு அந்த பாலத்தை சரியா கடந்துறியா முடிஞ்சு போச்சு. அது உள்ள யாரெல்லாம் விழுவாங்கன்னு சொன்னா பாவிகள் எல்லாம் விழுந்து விடுவார்கள். சிலர்கள் இஸ்லாத்தில் இருப்பாங்க, களிமா சொல்லியிருப்பாங்க, ஆனா நன்மைகளை செஞ்சிருக்க மாட்டாங்க, அவங்களும் விழுவாங்க, எல்லாரும் விழுந்துருவாங்க. எல்லாத்தையும் இழுத்து போட்டுரு. ஏன்னா அதுக்கு தெரியும்ல, இவன் நமக்குள்ளவன், நம்முடைய கூட்டாளி, நமக்கு தீனிவன், அப்படிங்கிற டமக்குன்னு அது இழுத்து இழுத்து போட்டு விட்டுறோம். அப்ப கடைசியில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி, யாருடைய உள்ளத்தில் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிற கலிமாவை பரிசுத்தமான முறையில் சொன்னாங்களோ அவங்கள அல்லாஹ் என்ன செய்வான், கடைசியில் அந்த நரகத்திலிருந்து கடைசியாக அவர்களுக்கு பாதுகாப்பு தருவான். ஏன்னா அந்த கலிமாவுக்கான பவரை வந்து அல்லாஹ் என்ன செய்யறான், வேதனைகள்லாம் செய்த பிறகு அவருக்கான ஈடேற்றமாக கொடுக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாலம் இருக்கிறதே அதை எல்லாரும் கடந்துதான் ஆக வேண்டும். அங்கே எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆக வேண்டும். இம்மின்கும் இல்லா வாரிதுஹா, அதை யாருமே கடக்காமல் போகவே முடியாது அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லித்தரான், சூரத்து மரியம்ல சொல்லித்தரான். அதுல யாரு அல்லாஹ்வை அஞ்சினார்களோ அவர்களை தான் ஈடேற்றம் பெற வைப்போம். யார் அநியாயக்காரர்களாக இருக்கிறார்களோ அவர்களை நாம உள்ள தள்ளி விட்டுருவோம் என்று அல்லாஹ்வும் திருமறை குர்ஆனில் அந்த பாலத்தை குறித்து எச்சரிக்கை செய்யக்கூடிய அந்த செய்தியை வந்து பார்க்கிறான். அதுதான் அல்லாஹ் ஒன்று சேர்த்து கடக்க வைக்கக்கூடிய அந்த இடங்களில் ஒரு இடமாக அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்ற எச்சரிக்கையை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்றாங்க. அதே போலதான் அல்லாஹ் அந்த வறுமையில அதெல்லாம் வந்து கடந்து போயிடுறாங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் ஈடேற்றம் பெற்றவர்களாக சொர்க்கத்துக்குரியவர்களாக அவர்கள் மாறிடுவாங்க. யாரெல்லாம் உள்ள இழுத்து போடுறாங்களோ, களிமா கொஞ்சமா இருந்துச்சுன்னு சொன்னா வேதனைக்கு பிறகு ஈடேற்றம் பெறக்கூடியவர்களாக ஆவாங்க. சுத்தமாக களிமா இல்லை, இறை வைப்பு கொள்கையிலேயே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் நிரந்தரமாக அந்த நரகத்தில் இருப்பார்கள் என்ற எச்சரிக்கையை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். எனவே ஒன்று சேரக்கூடிய அந்த நாளில், ஒன்று சேரக்கூடிய அந்த இடத்தில், குறிப்பாக கடக்கக்கூடிய அந்த பாலத்தை முறையாக சரியாக கடக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தந்தரல வேண்டும். அதற்கான வாழ்க்கையில் பயணமாக இந்த உலகத்துடைய பயணத்தை வந்து நாம் அமைத்துக் கொள்ளணும். எல்லாம் அல்லாஹ் அப்படியாப்பட்ட பாக்கியவான்களில் உள்ளவர்களாக நம்மை ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் நபியினா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, முதல் உரையில் சொன்னது போல ஒரு கட்டம் அல்லாஹ் ஒன்று சேர்க்க வைத்து பாலத்தை கடக்கக்கூடிய செய்தி. அதே போல இன்னும் பல்வேறு செய்திகளை அல்லாஹ் நமக்கு, அல்லாஹ்வும் சரி அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு சொல்லித் தர்றாங்க. அப்போ அந்த மறுமையுடைய நிகழ்வுகள் குறித்து நிறைய செய்திகள் வந்து ஹதீஸ் கிரந்தத்தில் இருக்கு, அதை படித்து பாருங்க. ஒன்று ரெண்டு ஒரு நினைவூட்டலுக்காக சொல்றேன். நாளைக்கு மறுமையில எப்படி இந்த பூமி அல்லாத வேற பூமியில் அல்லாஹ் ஒன்று சேர்க்க போறானோ அதே மாதிரி அல்லாஹ்வுடைய அந்த மன்றத்தில், நீதிமன்றத்தில் அல்லாஹ்வால் விசாரணை உண்டு அப்படிங்கிற செய்தியும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப மா மின்கும் மின் அஹதின் இல்லா சயுகல்லிமுஹு அல்லாஹு யௌமல் கியாமா, மறுமையில அல்லாஹ் உங்கள்கிட்ட என்ன செய்வான், பேசுவான். லைஸ பைனஹு வ பைனஹு தர்ஜுமான், அல்லாஹ்வுக்கு உங்களுக்கு இடையில எந்த விதமான மொழிபெயர்ப்பாளரும் இருக்க மாட்டார்கள். அப்ப அல்லாஹ் எதுல பேசுவான், அந்த ஆய்வுக்கெல்லாம் போக வேணாம். அரபில பேசுவானா, அல்லாஹ் அரபிக்கு சொந்த மாதிரி. உருதுல பேசுவானா, அல்லாஹ் உருதுக்கு சொந்த மாதிரி. தமிழ்ல பேசுவானா, அல்லாஹ் தமிழுக்கு சொந்த மாதிரி. இது சொந்தம் கொண்டாடாதுங்க. அல்லாஹ் பேசுறானா அதோட நிப்பாட்டிக்கிறது. இதுக்கு மேல ஆய்வுல போகும்போது தான் வழிகேட்டில் போயிடும்.
மொழிபெயர்ப்பு இல்லாத அளவு அல்லாஹ் பேசுவான். அல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியும். எந்த மொழிபெயர்ப்பாலும் தேவையில்லையே. எனக்கு வேற்றுமொழி தெரியாது, தமிழ் தெரியும், வேற்றுமொழி தெரியாது, அதை விளங்க வைக்கணும்னு சொன்னா ஒரு மொழிபெயர்ப்பாளர் எனக்கு தேவை. மொழியை கொடுத்தவனுக்கு எதுக்கு மொழிபெயர்ப்பாளர் தேவை? தேவையில்லை. அவன் புரிகிற மாதிரி எவன் வருகிறானோ அவன்கிட்ட என்ன பேசுறவோ பேசுவான். எந்த விதமான திரை இல்லாமல் பேசுவான். அவன் முற்படுத்தி வைத்தது பிற்படுத்தி வைத்தது எல்லாமே அவனுக்கு காட்டப்படும். எனவே ஃபத்தகுன்னார், நரகத்தை பயந்துகிடுங்க. உளவு பிஷிக்கு தமரா, பேரித்தமரத்துடைய ஒரு துண்டையாவது கொடுத்து நரகத்தை விழுந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உளவு களிமத்தின் தையிபா, அல்லது நல்ல சொற்களை சொல்லி நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி புகாரி, முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தங்களில் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு இந்த உலகத்தில் இவ்வளோ தூரம் ஓடி ஓடி வாழ்க்கையெல்லாம் துளைத்து நாம் இங்கே எப்படி உட்கார்ந்துருக்கிறோமோ அதே போல் பல்வேறு நாடுகளிலும் உள்நாடுகளிலும் இப்படி துளைத்து நிறைய உட்கார்ந்துருக்கிறாங்க. நீங்கள் நினச்சிடக்கூடாது நாம் குவைத்து வந்தால் தான் வருஷத்தில் ஒரு மாதம் 45 நாள் லீவில் போகிறோன்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருந்து பாம்பேக்கு போவாங்க. இன்றைக்கும் பாம்பேயில் போய் என்ன செய்கிறாங்க? வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. வருஷத்துக்கு ஒரு நாள் தான் வர முடியும். தென் மாவட்டங்கள்லேருந்து சென்னையில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. வருஷத்தில் ஒரு நாள் தான் போவாங்க. அதே மாதிரி தான் இங்கே குவைத்து வந்திருக்கிறீங்க. சவுதி எங்கே போனாலும் என்ன செய்வீங்க? வருஷத்தில் குறிப்பிட்ட நாள் தான் போக போகிறோம். இவ்வளோ பெரிய கஷ்டங்கள் எதுக்காக வேண்டி? என் மனைவி கஷ்டமாக இருக்கக்கூடாது, என் பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது, எல்லாரும் என்ன செய்யணும்? சந்தோஷமாக இருக்கணும். என் பெற்றோர்கள் இருந்தால் பெற்றோர்களுக்கு உதவக்கூடியவங்களாக இருந்தால் அவங்க சந்தோஷமாக இருக்கணும். இதுதானா? இதுக்காக வேண்டி நீங்கள் உலகத்தை இழந்துடாதீங்க. அதான் நான் சொல்ல வர்றது. இதுக்காக வேண்டி நீங்கள் வந்திருக்கிறது அது உங்களுடைய விருப்பம், நீங்கள் ஏற்பது உங்களுடைய விருப்பம், அது பிரச்சனை இல்லை. அதை பற்றி விவாதத்துக்கு நம்ம போகல. ஆனால் இவ்வளவு பெரிய தியாகம் நீங்கள் செய்தது யாருக்காக வேண்டி? மனைவிக்காக வேண்டி, மக்களுக்காக வேண்டி, குடும்பத்துக்காக வேண்டி செஞ்சீங்க இல்லையா? அதே மறுமை நாளில் ஒன்று சேர்ந்து எல்லாம் நிற்க போகும்போது அதோ மனைவி, அதோ பிள்ளை, அதோ சொந்த பந்தம் என்று சொல்லி அங்கே போய் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னு சொன்னா ஏமாளி. யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி வ பனீஹி லிக்குல்லி இம்ரிஇன் மின்ஹும் யௌமஇதின் ஷஅனு யுனி. அல்லாஹ் சொல்றான் சூரத் அபஸால 34ல இருந்து 37 வரைக்கும் சொல்றான். எல்லாம் விரண்டு ஓடுவான். மனுஷன் தாயை விட்டு விரண்டு ஓடுவான், சகோதரரை விட்டு விரண்டு ஓடுவான், தந்தையை விட்டு விரண்டு ஓடுவான், மனைவியை விட்டு விரண்டு ஓடுவான், பிள்ளைகளை விட்டு விரண்டு ஓடுவான். தன் நிலை தனக்கே என்று சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடக்கூடிய ஒரு நாள். இன்னைக்கு அவர்களுக்காக வேண்டிதான் இவ்வளவு பெரிய தியாகம். ஆனால் இந்த தியாகம் மறுமைக்கான தியாகத்தில் உங்களுக்கு குறை ஏற்படுத்தி விட்டால் அதை விட நஷ்டம் ஒண்ணுமே கிடையாது, அதை விட இழப்பு ஒண்ணுமே கிடையாது. இந்த உலகத்தில் நீங்க அவங்களுக்கு எதை வேணாலும் விடாம போயிருக்கலாம் அல்லது விட்டுட்டு போயிருக்கலாம். அது இழப்பல்ல அல்லது அது இருப்பல்ல. ஆனால் மறுமைக்காக நீங்கள் எதையுமே முற்படுத்தாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு போயிருந்தீங்கன்னு சொன்னா அதுதான் நஷ்டம். எவர்களை முற்படுத்தி இந்த உலகத்தில் உங்களுக்கான உழைப்பு இருக்கிறதோ அந்த உழைப்பு உலகத்தோடு முடிஞ்சு போயிருது. மறுமையில வந்த உடனே எல்லாரும் விட்டுட்டு அவங்களோட நிலைமை நினைச்சுக்கிட்டு மனைவி நம்மளை விட்டு ஓடுவாங்க, நம்மளை விட்டு மனைவி விட்டு நாம ஓடுவோம். எல்லாரும் அவரவர்களை விட்டு ஓடக்கூடிய மிக மோசமான ஒன்று சேரக்கூடிய நாள் அப்படிங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்யக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். எனவே அந்த நாள் எப்படி இருக்க போகுது, எப்படி அமைய போகுது, அதில் நன்மை என்ற தட்டு கடக்க போகிறதா அல்லது தீமை என்ற தட்டு கடக்க போகிறதா, எதன் மூலமாக வெற்றி இருக்கிறது அப்படிங்கிற தீர்மானம் இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் மறுமையிலே பதிலாக அமைய போகிறது என்பதில் கவனமாக இருந்து அந்த ஒன்று சேரக்கூடிய அந்த நாளில் நம்முடைய இடைத்தட்டு மிக கனமானதாக, நன்மை தட்டு கனமானதாக, வலது கரத்தில் நம்முடைய எழுதப்பட்ட ஏடு கொடுக்கப்படக்கூடியதாக அமையும் என்று சொன்னால் அதை விட சிறப்பு ஒன்றுமே இல்லை. அதற்கான பயணமாக உங்களுடைய பயணமும் என்னுடைய பயணமும் உலக முஸ்லிம்களுடைய பயணமும் இருக்க வேண்டும்.
எல்லாம் அல்ல அல்லாஹ் அப்படி அந்த வாழ்க்கையை அமைத்து தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.